நான் அந்த மாதிரி மனுஷங்களுக்குன்னு இருக்கிற சில குணங்களை வந்துட்டு சுட்டி காட்டி பேசலை. ஆனால் அது வந்துட்டு இப்படி நான் வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று பெருசாக கிடைக்க போகுது, அதனால நான் வந்துட்டு கெட்ட எண்ணத்தோடு இல்லாமல் ரொம்ப நல்லவனாக இருக்க போகிறேன்னு வாழ்கிறது கிடையாது. அதுதான் முதல்ல இருந்தே நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நிறைய பேர் கடவுளுக்கு ஏன் பூஜை பண்ணுவாங்கன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், அதனால் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கான்சியஸ் ஆகிறதுனால எனக்கு வந்துட்டு ஏதோ பெரிய புதையல் கிடைக்கும், அதனால நான் கான்சியஸ் ஆக போகிறேன் அப்படி கிடையாது. கான்சியஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லது, அண்டு உங்கள் லைஃப்க்கு ஒரு மீனிங் கிடைக்கும் தான், அண்டு அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ண முடியும் தான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வேணுன்றதுக்காக வந்துட்டு நான் இதை நோக்கி போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. துறவம் கூட அப்படி தான். எனக்கு ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, கிடைக்க போகுது, இல்லை எனக்கு இப்போ இருக்கிற ஒரு விஷயம் பிடிக்கலை அதனால நான் அப்படி போகிறேன் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு துறவியாக காட்டுக்கு போயோ இல்லை சொசைட்டிலேருந்து விலகியோ வாழ்கிறத விட ஒரு குடும்பஸ்தனாக வீட்டில் அந்த 4-5 பேருக்கு என்ன தேவையோ அதை எடுத்து பொறுப்புகளை எடுத்து தன்னோட பொறுப்புகளை நிறைவேற்றுற ஒருத்தன் தான் அந்த துறவியாக போகிறவனோட மேலே. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆக்சுவலி அதுதான். ஸோ நானே இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு, பேசாமல் நான் வந்துட்டு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு பேசாமல் ஏதாவது துறவியாக போயிடலான் இருக்கேன், ஏதாவது மரத்தில் போய் காலம் ஃபுல்லாக தியானம் பண்ணிட்டு இருக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் போகிற அப்படின்றதுனால வந்துட்டு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் கூட நீங்கள் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்துக்கு 4 பேருக்கோ 5 பேருக்கோ தேவைப்படுற எல்லாத்தையும் பண்ணி அந்த குடும்பத்துக்குன்னு இருக்க ஒரு பொறுப்புகளை வந்துட்டு அனுசரித்து ஒரு குடும்பஸ்தனாக வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் பெரிய புண்ணியம் என்னைய கேட்டால். ஸோ ஓகே, அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட ஓன் பீஸுக்காக எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி அதான் நீங்கள் சுதந்திரமாக உங்களோட தாட்ஸை உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் வேஸ்ட்டாக போகாது. உங்களுக்கு நிறையா டைம் நீங்கள் உங்களால் ப்ராக்ரெஸ் ஆகுறதுக்கு நிறைய டைமை ஒதுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு முக்கியமே தவிர நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு நீங்கள் சூப்பர் ஹியூமனாக ஆகிடுவீங்க, எல்லாமே லைஃப்பில் வந்துட்டு பெருசாக இதாகிடும் ஆகும் தான். நீங்கள் நிஜமாகவே ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிறவங்கள விட கொஞ்சம் தனித்துவமாக ஒரு மாதிரி வெளியே வேறு மாதிரி தெரியலாம். பட் அதனால நம்ம மற்றவங்களோட பெருசாக